Hi friends, welcome to Vidhya's cookbook. போன வீடியோலாம் பார்த்துருந்தீங்களா? பிடிச்சிருந்ததா? இன்னைக்கு நம்ம பண்ண போறது அருமையான ருசியான பருப்பு உருண்டை குழம்பு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்புக்கு உருண்டைக்கு தேவையான சாமான்கள் முதல்ல பார்த்துப்போம். நம்ம இதில் நான் ஆல்ரெடி ஊற வச்சிருக்கேன். தோரம்பருப்பு 120 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம். இது ரெண்டுத்தையும் ஒன்னா ஊற வச்சு தண்ணியை நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறினோன்னு தண்ணியெல்லாம் வடிகட்டி இப்படி கொண்டு வந்திருக்கேன். பருப்புல புரோட்டீன் இருக்கு, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல ஃபைபரும் கூட சேர்ந்து இருக்கு. நம்ம எப்பவுமே வீட்டில் எப்படி ட்ரை பண்ணுவோம், சாம்பார் தால் பண்ணுவோம். இது ஒரு டிஃபரெண்டான பருப்பு உருண்டை குழம்பு. இதுல பருப்பு நிறைய இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி பண்ணாம ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இன்னொரு தடவை சொல்றேன். கடலைப்பருப்பு 50 கிராம், தோரம் பருப்பு 120 கிராம் ஊற வச்சு தண்ணியை வடிகச்சு வச்சிருக்கேன். 5 வரமிளகா, உருண்டைக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இப்போ குழம்பு செய்யறதுக்கு பார்க்கலாம். நான் குழம்புக்கு ஒரு தக்காளி பழம் சைஸ் புளியை எடுத்து நல்லா நீர்க்க கரைச்சி வச்சிருக்கேன். வெந்நீர்ல ஊற போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் நல்லா ஜலமா. குழம்போட காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன். ஃபர்ஸ்ட் நம்ம குழம்ப தாளிச்சுக்கலாம். நான் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை சூடு பண்ணி வச்சிருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா எண்ணெய் காஞ்சி எடுத்தோம். கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே புளிஜலத்தை விட போறோம். புளிஜலத்தை நல்லா விட்டுக்கலாம். புளிஜலம் பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இதுல உருண்டை போடுவோம் இல்லையா, அப்ப நல்லா வத்தி கொஞ்சமா ஆயிடும் நம்மளுக்கு. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, குழம்புக்கு தேவையான சாம்பார் பொடி. இது நல்லா தலை கொதிக்கிட்டோம். அதுக்குள்ள நம்ம அரைக்க தேவையானதை பார்த்துக்கலாம். இப்ப நம்ம மிக்ஸி ஜார்ல பருப்பு, மிளகா, உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், இதை எல்லாத்தையும் நான் குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு வரேன். அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இது மாதிரி அரைக்கணும். நான் ஜார் அலபின வாட்டரை இதில் இப்படி விட்டு வச்சிருக்கேன். இந்த வாட்டரை நம்ம அப்புறமா குழம்புல விட்டு கொதிக்க வைக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே பாருங்க பருப்பை எடுத்து இங்கே பாருங்க இத்தினூண்டு எடுத்து நல்லா உருட்டிக்கணும். இந்த சைஸில் நான் குழம்புல போட போகிறேன். ஒரு 5 போட்டு முதக்க விடுறேன். ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5. இப்ப அடியில இருக்கிற உருண்டை எல்லாம் நல்லா கொதிச்ச உடனே நம்மளுக்கு மேல முதந்து வரும். அது தனியா எடுத்து வச்சு அடுத்த செட்டை நம்ம இதுல போடலாம். உருண்டை எடுத்து இப்படி மிதந்து வரும். நம்ம அதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். இது மாதிரி இருக்கிற மாவெல்லாம் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் உருண்டியும் நம்மளுக்கு ரெடியா எடுத்து நம்ம குழம்பு கொதிச்சு நல்லா வத்தி எடுத்தோம். அதனால ஜார் அலமின ஜலத்தை நான் இதுல விடுறேன். இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் உருண்டையெல்லாம் இதுல போடுறேன். சிம்ல வச்சு 2 நிமிஷம் கொதிக்க விடுறேன். இப்ப நம்ம கருவேப்பிலையை தூவி இறக்கிட வேண்டியதான். அருமையான பருப்பு உருண்டை குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுது. அருமையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுத்து. இப்ப இதை டேஸ்ட் பண்ண ஜூனியர் ஷெஃப் வர போறாரு. எல்லாரும் வெல்கம் பண்ணுங்க. Hi, I'm going to taste.
nice. Bye. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. இந்த வீடியோவை லைக் அப்புறம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வர சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனையும் அமுத்த மறந்துடாதீங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். டேக் கேர்.